பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது சந்திப்பு நடத்தி வருகிறார். திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை செல்வ பெருந்தகை சந்தித்து ஏற்கனவே உடல்நலம் விசாரித்த நிலையில் தற்போது ராமதாசுடன் செல்வ பெருந்தகை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் தான் தற்போது இந்த சந்திப்பானது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் தற்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சந்தித்து பேசி வருகிறார். அவருடன் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் விஜயனும் வந்து ஒரு வருகை தந்துள்ளார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த 2 மாதங்களாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இந்த உட்கட்சி மோதல் ஏற்பட்டு தற்போது இருவரும் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளை மாறி மாறி அறிவித்து இரு அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில்தான் தற்போது திடீரென தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கட்சியில பாத்தீங்கன்னா பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு உட்கட்சி மோதல் ஏற்பட்டு அது முடிவு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில அது உடன்படாத நிலையில 2 பேரும் வெவ்வேறாக நிர்வாகிகளை நியமித்து கட்சியில கட்சியினருக்குள்ளே ஒரு குழப்பம் நிலை வரும் நிலையில அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அரசியல் கருதுகின்றனர். இது எதற்காக சந்தித்தார் என்பது குறித்து விவரங்கள் தெரியவில்லை. அவர் வெளியே வந்த பிறகுதான் முழு விவரங்கள் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.